யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதன்ஷ்டாய திமகி தன்னோ நரசிம்ம பிரசோதே ஆகாத். கணவன் மனைவி ஒற்றுமைக்கான மற்றும் ஒரு சிறு பதிவு. என்னடா எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பமே சுபிக்ஷமா இருக்கும். பண கஷ்டங்கள் நீங்கும். மன கஷ்டங்கள் நீங்கினாதான் பண கஷ்டங்கள் நீங்கும். மன கஷ்டம் இருந்தால் பண கஷ்டம் இருக்கும். அதனால மனசுக்குள்ள எப்பயுமே கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கண்டிப்பா பணத்துல பாதிப்பு ஏற்படும். அதனால 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வேணும். அந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போற அந்த புரிதல் கண்டிப்பா வேணும். அந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். சோ அப்ப அந்த புரிதல் இருக்காக தான் இவ்வளவு பரிகாரங்கள் சொல்றோம். அந்த பரிகாரங்கள்ல இது ஒரு வித பரிகாரம். இது செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய வேண்டிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையோ இல்ல மாலையோ இல்ல மத்தியானம் ராவு காலத்தின் நேரத்திலேயோ நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு மொச்சை பயிரை வைத்து அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும். மொச்சை பயிர் பேக்கெட் மொச்சை வாங்கிக்கோங்க ஒரு பேக்கெட்டு. அப்படியே வெத்தலை பாக்கு பழத்தை வாங்கி 48 நாள் ஒரு மண்டலம் இது கண்டினியூஸா அர்ச்சனை பண்ணி சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள் இருக்க மன வேறுபாடு, மன குழப்பங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி மன உறுதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகும். குடும்பை ஒற்றுமையாகும். குடும்பை மேம்படும். அடுத்த கட்டத்துக்கு குடும்பம் மூவாறதுல யாரும் எந்த தடையும் சொல்ல முடியாத லெவலுக்கு இது கண்டிப்பா நடக்கும். அதனால நம்பிக்கையுடன் 48 வாரங்கள் சுக்கிர பகவானுக்கு மொச்சையை வைத்து வெத்திரை பழத்தை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் மறவாமல் செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.